ரெண்டு காலடியை காணும். ஒரே ஒரு காலடி மட்டும் தெரிஞ்சது. அதாவது ஒருத்தர் மட்டும் ரெண்டு காலை வச்சு நடந்திருக்காப்புல இருக்கு. ஆனா வித்தியாசம் தெரிஞ்சது அந்த இடத்துல. இப்ப இருந்த காலடி அழுத்தமா பதிரிஞ்சிருந்தது. ஏற்கனவே ரெண்டு ரெட்டை தெரிஞ்சது, மேலோட்டமா தெரிஞ்சது. இப்ப ஒரு ரெட்டை தான் தெரியறது, ஆனா அழுந்தி இருந்துதான். யோசிச்சு இந்த பெண்கள்லாம் புரிஞ்சுட்டா என்ன நடந்திருக்குன்னு. இந்த ஒரு பெண்ணை மட்டும் அழைச்சின்னு போனானோ இல்லையோ, அவளுக்கு மெதுவா தலைக்கணை ஏறித்து. இத்தனை பேரையும் விட்டுட்டு நம்ம மட்டும்தான் கண்ணன் அழைச்சி வந்திருக்கான். அப்ப எனக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். நான் தான் கண்ணனுக்கு நெருங்கினவள்னு தலைகனை ஏறித்தான். கொஞ்சம் தூரம் போக போக இதை நாம பயன்படுத்தி போனுட்டு என்ன பண்ணா, கீழே உட்கார்ந்துட்டா. உட்காந்து இனிமே கண்ணனை என்னால நடக்க முடியாது, வேணும்னா நீ தூக்கிட்டு போ அப்படின்னு மெதுவா கண்ணனை பார்த்து சொன்னா, சரி தூக்கிட்டு போறேன். கண்ணன் ரொம்ப அழகா நடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்துல தூக்கி தோல்ல உட்காத்தி வச்சுன்னு தூக்கின்னு போனானா. அதனாலதான் இப்ப ஒரு ரெட்டை தான் தெரியறது, அது அழுந்தி தெரியறது. ஏன்னா பாரம் ஏறெடுத்தோம் இப்ப தோல் மேலே. அதனால அந்த ரெட்டை தாளடி அழுந்தி நடக்க இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு. அப்புறம் பார்த்தா யாரோ உட்காண்டாப்புல ஒரு இடத்துல தெரிஞ்சது. அப்புறம் ஒன்னையுமே காண ஒரு பெண்ணு உட்காந்து அழுதுன்னு இருக்கா. இதைத்தான் இவர்கள்லாம் பார்த்தா. நடந்த கதை என்ன தெரியுமா? கண்ணன் தூக்கிட்டு போனா அந்த ஒரு பெண்ணை. அவளுக்கு இன்னும் கர்வம். கண்ணனே நம்மளை தூக்கிட்டு போறாருன்னா நாம நம்ம பிரிக்க முடியாதுன்னு தலையில ரொம்ப கர்வம் ஏறெடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு இடத்துல கீழே உட்கார்ந்து அவள். அப்போ ஒரு மரத்துல நிறைய பூங்கொத்துகள் தொங்கி இருந்தன. கண்ணனே அந்த பூவை பறிச்சு கொடு, என் தலையில வை அப்படின்னு ஆணையிட்டாலும். சரி பண்றேனே. நேர கிடுகிடுன்னு இந்த மரத்து மேல ஏறினா அங்கிருந்து பூவை பறித்து கொண்டு வந்தான். கையில கொடுக்க போனான் கண்ணன். உடனே இப்படி தலையை திருப்பி வச்சு விடு அப்படின்னு கை காட்டியிருக்கான். இவ்வளவு தூரம் ஆயிடுத்த அவளுக்கு. சரி, அப்ப இவளுக்கும் பாடம் புகட்ட வேண்டியதான். என்ன அவ தலையை குனிஞ்சாளா பூவை வச்சுக்கிறதுக்கால காணும் கண்ணன் அந்த இடத்துல. இப்போ இந்த ஏற்கனவே இருந்தவா பாடு தேவலை. என்ன 10 பேரை சேர்ந்தாப்புல விட்டுட்டு வந்திருக்கானா, ஒருத்தி கை கோத்துண்டான்னு அழ முடிஞ்சது. இங்க தள்ளி கொண்டு தனியா வேற விட்டுட்டு போயிட்டானா, இவளுக்கு கூழ அடறதுக்கு கூட ஆள் கிடையாது. இப்போ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான். அந்த பெண்ணை தான் இவர்கள் பார்த்து, இப்படி ஒன்னையும் சேர்த்து விட்டு போனானா என்ன அவளோட சேர்ந்து அழுது கண்ணனை தேடி போனார்கள். இது ராசக்கிரீடனுடைய அற்புத சரித்திரம். சுகாச்சாரியர் சாதிக்கிறார், நான் அடுத்த பிறவி பிறப்பேன் என்னால் எதுவா பிறக்கணும் தெரியுமா? கண்ணனை விட்டு பிரிந்து தேடி தேடி ஆற்றாமையோட அழுது அரத்தி கொண்டு நடந்து போனார்களே கோபிகைகள். அந்த கோபிகளுடைய திருவடிப்பட்ட மண் துகளிலே ஒன்றாக பிறந்தால் போரும். அது பிறக்கிறதுனால கிருஷ்ண பக்தி வளருமே தவிர என்னை எவ்வளவு தூரம் ஆசையோட தேடி போனார்கள். குலசேகர ஆழ்வார் இதைத்தான் பிரார்த்திக்கிறார். திருவேங்கடன் திருமலையப்பனை தேடுறதுக்காக போனார். 10 போஷரங்கள் செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவா உன் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அழகான 10 போஷர. ஊனேறு செல்வத்து உடற்பிறவி ஆண் வேண்டேன். இந்த உடல் பிறவி இனி எனக்கு வேண்டாம் மறுக்கிறார் ஆழ்வார். பின்ன என்னவா வேணும்? என்ன ராஜா ராஜான்னு எல்லாரும் ஒருக்கி வச்சுடுறா, தனி வரிசையில் அழைச்சின்னு போய் சேவ் பண்ணி வச்சுடுறா. வேண்டாம், நான் என்னவா பிறக்க போறேன் தெரியுமா? திருமலையில போய் பிறக்கணும். கண்டதா பிறந்தாலும் சரி. முதல்ல சொன்னார் ஆழ்வார், நான் போய் அந்த ஊர்ல ஒரு செண்பக மரமா பிறக்க போறேன்னா. செண்பக மரம்னா 6 ஒதுக்கி வைக்க மாட்டா, பெருமாளை எப்ப வேணுமோ சேவிச்சுக்கலாம்னு. அப்புறம் தோணித்து, யாரானும் மலையை விட்டு இறங்கி போறவன் செண்பக பூவை பறிச்சு தலையில வச்சுன்னு கீழே போட்டான்னா என்னால பெருமான் அப்புறம் சேவிக்கவே முடியாது. அதனால நல்ல பூவா இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு கள்ளி செடியா வளர்ந்துடுறேன். ஒத்துன்னு தலையில வச்சுன்னு போக மாட்டாளோ இல்லையோ, இந்த கள்ளி செடிங்கிறத வளர்ந்துடுறேனேன்னார். தம்பகமாய் கிடப்பேன்னார். அதுலேயும் சந்தேகம் வந்துடுத்து. அது ரொம்ப குளிர் பிரதேசம் சுவாமி. இந்த திருமலை மேலே போனாலே ரொம்ப குழுன்னு இருக்கும். சூடாக வெந்நீர் போட்டு குளிக்கணும்னு எல்லாரும் முயற்சி எடுப்பார்கள். இது வெறும் கள்ளி செடி. இத்தை போட்டு வெந்நீர் போடலான்னு ஆறான்னு எரிச்சு விட்டான்னா என்னால் அப்புறம் சேவிக்க முடியாது, கள்ளியா இருக்க மாட்டேன்னு விட்டார். சரி வேண்டாம், கான் ஆராய் பாய்வேனே. அங்க ஓடுற ஏதான ஒரு ஆறு நதியா இருக்கேனேன்னார். நன்னா இருக்கும். ஐப்பசி மாசம் போனா நதியில நிறைய தண்ணீர் ஓடும், நன்னா சேவிக்கலாம். வைகாசி மாசம் வந்துடுதுன்னா காஞ்சே படுமே நதி, அப்ப சேவிக்கவே முடியாது, வேண்டாம் மறுத்துட்டார். சரி, அடுத்தது என்ன பண்ணுவார்? குறுகாய் பிறப்பேனே. ஒரு குறுகு ஒரு பறவையா பிறக்க அங்கேயே இருந்துடுறேனேன்னார். பறவையா பிறந்தா சின்ன பறவையா இருந்தா தேவலே, ரெக்க முளைச்சுடுத்துன்னா பறந்து கீழே இறங்கி வந்துடுமே, வேண்டாம் வேண்டாம், பறவையாவும் வேண்டாம்னு விட்டார். சரி போவோம். எம்பெருமான சேவிக்கிறதுக்கு அடியார்கள்லாம் போனா அவர்கள் நடந்து போகிற வழியாக கிடக்கிறேன். ஏன்னா அந்த வழியாக இருந்துட்டேன்னா எல்லா பெரியோர்களுடைய திருவடியும் படுமோ இல்லையோ, கிடக்கிறேன்னார். அங்கேயும் சந்தேகம் வந்துடுது. இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரொம்ப பணக்கார தேவஸ்தானம், இன்னி வரைக்கும் இது வழின்னு வா, நாளைக்கு மலையை குறைஞ்சி இன்னொரு வழி போட்டாள்னா ஒருத்தர் என் பேர்ல நடக்கவே மாட்டா, வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரே வழியில தான் மேலே போயிருந்தோம், அதே வழியில தான் கீழே வந்துட்டோம். இப்ப 2 வழி போட்டா, இது ஒரு வழி நேர போலாப்புல 7 தரம் சுத்தினா போறோம். இந்த திரும்ப வரச்சே தான் சுத்தி சுத்தி கீழே இறங்கணும். எங்கேயா நாளைக்கு ஒரு 3வது வழியை போட்டு வச்சுட்டா குலசேகர மேல ஒருத்தர் நடக்கவே மாட்டாளோ இல்லையோ, வேண்டாம். பின்ன என்னதான் பண்றதுன்னு அவருக்கு புரியல. பண்ணலாம், பெருமானுக்கு முன்னாடி படி வச்சிருக்காளோ இல்லையோ, அந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ஒரு அச்சேதனம் அறிவற்ற ஒரு கல்லான படி, அந்த படியாக பிறந்தாவது உன்னை சேவிச்சோம்னார்.
அது நன்னாத்தான் இருந்து சந்தேகம் வந்துட்டு அவருக்கு. ஒருவேளை அந்த படிக்கு தங்க கவச்சம் போட்டுவிட்டாள்னா நான் அதுக்கப்புறம் எப்படி சேவிப்பேன்? ஏன்னா படியும் மூடி விட்டாள்னா எம்பெருமான் எப்படி சேவிக்க? ஒன்னும் புரியல ஆழ்வாருக்கு. எம்பெருமான் பொன்மனமேல் ஏதேனும் ஆவேனே, எதுவாக பிறந்தாலும் சரி அவனை சேவிக்கிற பேரு கட்டினால் போறோம். அதைத்தான் உத்தவர் பிரார்த்திக்கிறார், சுகாச்சாரியர் பிரார்த்திக்கிறார். இவன் இந்த தேடின்னு போன கோபிகாஸ்திரிகளுடைய திருவடி மணல் அதுவாக பிறந்தால் நமக்கு போராதா? அதை விட பாக்கியம் பண்ண வேணுமா? அதை முடித்தான். ராசக்கிரீட முடிந்தது. அரிஷ்டாசுரங்கிற எருது இந்த களமாட்டையும் அடக்கினான் கண்ணன். கடைசியா ஒத்தரா போனா பூத்தனை இடத்திலேருந்து ஆரம்பம். கேசிங்கிற கடைசி அசுரன் அவன் பெரிய குதிரை முகத்தோட வந்தானான். துரங்கம் வாய்க்கு டுகந்தானது துன்மையூர் திருக்கண்ணபுரம். ஆழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார். துரங்கம்னா குதிரை அசுரன். அந்த குதிரை முகத்தான் வர அவனை பார்த்து ஊர்க்காரால் அத்தனை பேரும் பயந்தே போயிட்டான். நாரதர் வந்தார். ஜகத்தே அஸ்தமிச்சு படுத்து இவனை ஒத்தராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு ஓடி வந்தார். அந்த குதிரையும் கொன்று முடித்தான் கண்ணன். பூத்தனையில ஆரம்பம், குதிரையில முடிவு கேசி, எல்லாரும் முடிஞ்சு போயிட்டான். கண்ணனுக்கு இருக்கிற தனி சிறப்பு அதுதான். ராமனுக்கு இல்லாத சிறப்பு அதுதான். ராமன்கிட்ட என்ன கட்டம்னா, யாரோட சண்டை போட ஆரம்பிச்சாலும் மிச்சம் மீதி யாரானு ஒத்தர் 2 பேரை விட்டுடுவான். அதனாலேயே அத்தனை கட்டமும் கடைசி வரைக்கும் படுவன். ஆனா கண்ணனிடத்துல இந்த மிச்சம் வைக்கிற வேலை மட்டும் கிடையவே கிடையாது. இன்ன இடத்துல மிச்சம் வைக்கலாம், இன்ன இடத்துல மிச்சம் வைக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லும். நம்ம சாப்பிட்றதுக்கு உட்கார்றோமா, இலை போடுவா, அதுக்கு போஜன பாத்திரம்னு பேர். அதுல கண்டிப்பா கொஞ்சமான மிச்சம் வைக்கணும். சில பேர் சாப்பிட்டு எழுந்து போனா எப்படி இருக்கு தெரியுமா? 160 ரூபாய் உட்காந்து சாப்பிடலாமோ அப்படின்னு இருக்கு. அந்த இலையை பார்த்தா கொஞ்சம் ஜலம் தெளிச்சு அலம்பிட்டோம்னா இன்னொருத்தரே உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சமான சாப்பிட்ட சுவடு தெரியணும். கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தா தான் கொண்டு போய் வாசல்ல இலையை போடுறோமா, அதுல ஓடுற நாய் நரியெல்லாம் இதை சாப்பிட்டு தான் ஜீவிக்கணும். அதனால மிச்சம் வைக்கணும். நம்ம பக்கத்திலே தண்ணீர் குடிக்கிறதுக்கு பாத்திரம் வைக்கிறாளா, அந்த தண்ணீர்ல மிச்சம் வைக்கவே கூடாது. தண்ணீர் பாத்திரத்துல மிச்சம் வைக்க கூடாது. இன்னொன்னு, சாப்பிடச்சே வலது பக்கம் தான் தண்ணீர் பாத்திரம் இருக்கணும், இடது பக்கத்துல வச்சு கொள்ள கூடாது. நமக்கு சுலபமா இருக்கிற எதையும் சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. ஏன்னா இந்த பக்கத்துல பாட்டுக்கு இருந்தா நான் மாட்டுக்கு இடது கையால் எடுத்து சாப்பிட்டு போயணும் இல்லையோ, இது இங்க இருந்தா எட்டி எட்டி இப்படி இப்படி எடுத்து சாப்பிடணும். இந்த எச்சல் கையாலே எடுத்து சாப்பிட்றவளை பத்தி நான் இப்ப சொல்லவே வரல. இடது கையால் எடுத்து சாப்பிட்றதா இருந்தா சொல்றேன். இப்ப நாங்க எது கட்டப்படணுமோ நீர் தெரியாத பேசிட்டு இருக்கேன். நாங்க இதே கையால் எடுத்து சாப்பிடுவோம்னு சொன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. இப்போ இந்த இடது கையாலத்தான் நீட்டி சாப்பிடணும்னா சிரமம் தானே. தீர்த்த பாத்திரம் தண்ணீர் பாத்திரத்துல மிச்சம் வைக்க கூடாது. போஜன இலையில மிச்சம் வைக்கணும். அதே போல சத்ருசேஷம்னா சேஷையேத்து, எதிரிகளை மிச்சமே வைக்காதேன்னு சாஸ்திரம். எதிரிகளை மொத்தமா முடிச்சுடணும். ஆனா இந்த ராமன் பட்ட ஒரே தப்பு என்ன தெரியுமா? முதல்ல இருந்து கணக்கு பாருங்க. விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பதற்காக சென்றான். அந்த சமயத்திலே மாரீச்சன் சுபாகுன்னு 2 பேர் வந்தான். சுபாகுவை கொன்னுட்டான், மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டான். இது அன்னைக்கே இந்த மாரீச்சனை கொன்னிருந்தா தேவையில்லாத இந்த மாயமான் வந்து கட்டமே பண்ணிருக்க வேண்டாம் இல்லையோ. முதல் தப்பு ஆழ மிச்சம் விட்டது. அடுத்தது பார்ப்போமா, கரதூஷணாதிகள். அதுக்கு முன்னாடி சூர்பனக வந்தா. சூர்பனக வந்து ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். காது மூக்கொல்லை அறக்கே மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தம பொய்யன்னேன்னு ஆண்டாளுடைய பாசுரம். நான் மூக்கு காது மூக்கு அறுத்து விட்டுட்டான். அன்னைக்கே தலையை வாங்கியிருந்தா அவ போய் பேசியிருக்கவே மாட்டாளோ இல்லையோ. இந்த காது மூக்கு அறுத்து விட்டது 2வது தப்பு. போனா போறோம். கரதூஷணாதிகள் 14,000 பேர் சண்டை போடுறதுக்கு வந்தா. ஜனஸ்தானத்துல எல்லாரையும் கொன்னான். 13,999 கொன்னுட்டான். ஒத்தன் அகம்பனன்கிறவனை மிச்சம் விட்டுட்டான். அகம்பனன் நேர ராவணன் இடத்துல போனா. நடந்த கதையெல்லாம் என்ன தெரியுமா? உங்களுடைய எல்லாரும் போயிட்டா 14,000 பேர் ஜனஸ்தானத்திலே. உங்க தங்கச்சி இவர் தான் காது மூக்கு அறுபட்டு போனாள். எல்லாரும் போயிட்டா, நான் மட்டும்தான் வந்தேன்னா. ஐயோ நீ என்னமா வந்துட்டியா நாம இருந்தா கேட்போமோ இல்லையோ. இந்த ராவணனுக்கு தனி புத்தி, அது நேர் வழியில போகவே போகாது. அடுத்தது கேட்டான், இத்தனை பேரும் போயிட்டான்னா நீ மட்டும் என்னமா வந்தேன்னா. ஏன்னா எல்லாரும் தான் போயிட்டானா ஒன்னை மட்டும் ஆறு விட்டான்னு கேட்டான். அவன் பதில் சொன்னானா, ஐயோ நான் அந்த இடத்துல ஒரு புடவை கடந்தது, எடுத்து சுத்திண்டேன், என்ன பெண்ணுன்னு நினைச்சுட்டு ராமன் கொல்லாம விட்டான், ஓடி வந்துவிட்டேன். அதனாலதான் உன் முன்னாடி நின்று போய் பேசிட்டு இருக்கேன். அகம்பனனை விட்டது அடுத்த குற்றம். இப்ப முதல்ல இருந்து எத்தனை பேரை மிச்சம் வச்சிருக்கான் பாருங்க. இவன் பட்டதத்தனி இவாளால தான். இந்த வம்பே கிடையாது கண்ணன் இடத்துல. முதல் ஆள் உள்ளவன் தான், கடைசி ஆள் உள்ளவன் தான். நாங்க இது ஒரு வழி பாதைன்னு பலகை போட்டிருப்பா. கோகுலத்திலேயும் அந்த பலகை போட்டிருக்கும். யாரா இருந்தாலும் உள்ளதான் போலாமே தவிர வெளியில வர்றதுக்கே வழி இல்லை. அது விரோதியா இருந்தாலும் அப்படித்தான், பக்தனா இருந்தாலும் அப்படித்தான். ஏன்னா விரோதி உள்ள போனா பிராணம் பட போறது, அவன் வெளியிலே வரமாட்டான். பக்தன் உள்ள போனா அவனுக்கு தோத்து பக்தியில கூடவே இருந்துட்டு போறான், அவனும் வெளியில வர போறது இல்லை. கோகுலத்துக்கு மட்டும் உள்ளதான் போக முடியுமே தவிர வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பூத்தனையிலே இந்த ஆரம்பிச்சு கேசி வரைக்கும் எல்லாரும் பிராணனை விட்டார்கள். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகா சொன்னார், அரக்கர் ஆடழைப்பார் இல்லை அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. ஐயோ இனிமே போய் பேசுறதுக்கு ஆளே இல்லை. என்னமா ஆடு இல்லை? அரக்கர் ஆடழைப்பார் இல்லைன்னு பாட்டு. தமிழ் ஆடுன்னா என்ன? சாதாரணமா ஆடுன்னா இந்த 4 கால் பிராணி ஆடுன்னு தான் தெரியும். இந்த பாட்டுக்கு அது அர்த்தம் இல்லை.
ஆனா வேடிக்கையா ஒரு கதை எழுதி வைப்பறான் நம்பிள்ளை. அரக்கர் ஆழடைப்பார் இல்லைன்னா அசுரர்கள் கூட்டத்துல பேசுறதுக்கு ஆள் இல்லையா. நிஜமா போய் சண்டை போட வேண்டாம், பேச்சுக்காக பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாத போயிடுதான். அது என்னமாங்கிறதுக்காக ஒரு கதை சொன்னார். ஒரு ஊர்ல ஒரு காட்டுல ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆடு தண்ணீர் குடிச்சிருந்தது. பக்கத்து வரைக்கும் சிங்கம் வந்துடுத்து. அது எதிர்பார்க்கவே இல்லை. ஆடு இனிமே ஓடுறதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்து, ஏதான நம்ம திட்டம் போட்டு தான் இந்த சிங்கத்திலேருந்து தப்பிச்சாகணும். ஆடு என்ன பண்ணிட்டு கொஞ்சம் தைரியத்தை வளவழிச்சுட்டு முன்னங்கால ரெண்டையும் நட்டு வச்சுன்னு இப்படி நிமிந்து உட்காந்து கொடுத்து சிங்கத்தை கண்டு பயப்படுற மாதிரியே காட்டிக்கல. சிங்கம் கிட்டக்க வந்தது. அதுக்கு சந்தேகம் வந்துடுத்து, நம்ம பார்த்த உடனே இந்த ஆடு ஓடி இருக்கணுமே, இது ஏன் ஓடாமல் இப்போ நிமிந்து உட்கார்றது? இது சிங்கத்துக்கு பயம். அதனால மெதுவாக வந்து என்னன்னு விசாரிப்போம். யாருமே பயந்து ஓட வேண்டியவா, ஓடினா தான் துரத்துறவன் துரத்துவான். அது என்னதான் ஆறுது பார்ப்போம். திரும்பி நின்னா கொஞ்சம் துரத்துறவனுக்கு உடனே பயம் வந்துடும். அதனால இந்த பின்னாடி வந்த சின்னம் பக்கத்தில் உட்காந்துது. இதை பார்த்து கேட்க ஆரம்பிச்சது, ஆடே இந்த இடத்துல உனக்கு என்னமோ ரெண்டு தொங்கறதே, அது என்னது? அந்த ஆட்டுக்கு ரெண்டு இப்படி தொங்கும். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் அஜாகலத்திரம்னு பேர். இந்த இடத்துல ரெண்டு தொங்குறதே, அது என்னதுன்னு கேட்டுது. ஆடு ரொம்ப தைரியமாக பதில் சொல்லிட்டு, நான் கொஞ்சம் நாளாக தாடி வளர்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு. தாடியா எதுக்காக வளர்த்துன்னு இருக்கேன்? எனக்கு ஒரு தீட்சை, ஒரு காரியம் முடியணும்னா தாடி வளர்த்துப்பா, தலையெல்லாம் வளர்த்துண்டு அப்புறம் போய் மொட்டை அடிச்சுன்னு வரணும் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக நான் தாடி வளர்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு ஆடு. என்ன காரியம் முடிக்கணும்னு சிங்கம் கேட்டுது. நான் ஒரு 1000 சிங்கத்தை சாப்பிடணும்னு விரதம் வச்சுட்டு இருக்கேன். இதுதான் நான் இத்தனை நாளாக இதுக்கு தான் தாடி வளர்த்தேன். நேத்தியோட 999 முடிஞ்சு படுத்து. இந்த 1000ஆவதை காணமேன்னு பார்த்துட்டேன். நல்ல வேளை பகவானுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சுடுத்து, உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இப்போ அதுக்காகத்தான் உன்னை சாப்பிட்டேன்னா இதை எடுத்து நடுவேனா, இனிமே தாடி வச்சுக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை இப்படின்னு ஆடு சொல்லிட்டு காண சிங்கத்தை. அது இங்கே அதுக்கப்புறம் நிற்குமா? இந்த ஆடு பேசின பேச்சாட்டம் வெறுமைக்கானம் பேசுறதுக்கு கூட கம்சன் பக்கத்துல இனிமே ஆள் கிடையாதுன்னா, அதைத்தான் அரக்கர் ஆடடைப்பார் இல்லை தடம் பொங்கத்தம் பொங்கோ. இந்த ஆடு வெறும் பேச்சு பேசுது. ஒரு அடி சிங்கனை அடிச்சிருந்தனா இத்தால பேசியிருக்கவே முடியாது. ஆனா வெறுமைக்கான பேசி தொல்லியோ அந்த மாதிரி பேசுறதுக்கு கூட கம்சன் பக்கத்துல இனி ஆள் கிடையாதாம் இப்படின்னு முதல்ல வியாக்கியானம் பண்ணார். அவருக்கே சிரிப்பு வந்துடுது. நான் முதல் நாளே சொல்லியிருக்கேன், சிரிப்பு வேடிக்கைக்கு இங்க இடமே கிடையாதுன்னுட்டு. எப்பவானும் போனா போறதுன்னு 1 2 எழுதி வைப்பா, அப்புறம் அதுவே தப்புன்னு அவளே எழுதிடுவா. பின்ன ஆடுன்னா தமிழ்ல வெற்றின்னு அர்த்தம். நீங்க தமிழ் நிகண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு ஆடுங்கிறது வெற்றி. அரக்கர் ஆடடைப்பார் இல்லைன்னா உங்களுக்காக நான் வெற்றி பெற்று தருகிறேன்னு சொல்லுவதற்கு ஆள் இல்லை. அதுதான் அதுக்கு பொருளே தவிர ஆடுன்னா இந்த ஆட்டை அர்த்தம் வச்சுன்னு இந்த கதையெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. எழுதினார் அவரே, அப்புறம் மாற்றி எழுதிட்டார். ஆடடைப்பார் இல்லைன்னா வெற்றி பெற தர சொல்ல ஆள் கிடையாது. கடைசியில் கம்சன் பார்த்தான், இனிமே இங்கேருந்து அனுப்புறதுக்கு ஆள் இல்லை, அவனை இங்கே கூண்டு வந்துட வேண்டியதான். அதுதானே வழி. இப்போ நான் தான் மிச்சம், இப்போ கம்சன் தான் கொன்றாகணும் கண்ணை. சரி, அவனை அழைச்சின்னு வருவோம்னு அக்ரூரர் ரொம்ப பெரியவர் மகாத்மா. அந்த அக்ரூரரை கூப்பிட்டு நீர் போய் கண்ணனை அழைத்து கொண்டு வாரும் என் அக்ரூரரை அனுப்பினான். ககுத்பதே ஹதேரிட்டே தேனுகே வினிபாதிதே பிரலம்பே நிகனம் நீதே கிருதே கோவர்தனாச்சலே தமிதே காலியே நாகே பக்னே துங்கத்ருமத்வயே ஹதாயாம் பூதனாயாம் ச ஷகட்டே பரிவர்த்ததே. பூதனை போனாள், ஷகட்டாசுரன் போனான், பெரியவனான துரங்கமான குதிரை அசுரனான கேசியும் முடிந்து போனான், காளிங்கனும் முடிந்து போனான், கோவர்தனத்தை தூக்கி காட்டினான், பிரலம்பாசுரன் முடிந்து போனான், தேனுகாசுரன் முடிந்தான், அரிஷ்டாசுரன் முடிந்தான். இத்தனை பேர் நடந்ததை கண்டு பயந்து போட்டான் கம்சன். உடனே கூப்பிட்டான் தானும். கம்சாய நாரதப்ராஹ யதாவிருத்தம் அனுக்கிரமாத் யசோதா தேவகி கர்ப்ப பரிவர்த்தாத்யசேஷதா ஸ்ருத்வா தத்சகலம் கம்சா நாரதாத் தேவதர்சனாத் வசுதேவம் பிரதிததா கோபம் சக்கரே சுதுர்மதி. உடனே கம்சன் நாரதராலே தூண்டப்பட்டு போய் கூட்டின்னு வந்தான் அக்ரூரரை. போபோ தானபதே வாக்கியம் கிரியதாம் பிரீத்தையே மம ஈதஸ்யந்தனம் ஆருஹ்ய கம்யதாம் நந்தகோகுலம். உடனே தேர எடுத்துக்கும், வேகமா நந்தகோகுலத்துக்கு போய் கண்ணனை அழைத்து கொண்டு வாரும். தனுர்மஹோ மகாப்யத்ர சதுர்தஷ்யாம் பவிஷ்யதி ஆனேயோ பவதாகத்வா மல்லயுத்தாய தத்ரதௌ. நான் ஒரு தனுர் யாகம், ஒரு வில் வேள்வி, இந்த வில் வேள்வி வளர்க்கறதாட்டம் ஊரெல்லாம் ஜோடிக்க போறேன். கண்ணனை போய் அழைச்சின்னு வாரும். அந்த வில் வேள்வியில எப்படி அவனை நான் கொன்னுடுவேன். எங்க கொல்லுவேன்? வாசல்ல குவலையா பீடம்ங்கிற பெரிய யானை, அந்த யானையை நிறுத்தி வச்சு கண்ணனை கொல்லுவேன். ஒருவேளை யானைக்கு கண்ணன் தப்பிச்சுட்டான்னா அடுத்தது முஷ்டிக சாணூரர்கள் மல்லர்கள், அந்த மல்லர்களை வச்சு கொன்னுடுவேன். அப்படியே மல்லர்களுக்கு தப்பித்தால் நான் நிற்க போறேன், நானே கொன்னுடுவேன். என்ன 3 இடத்திலே கண்ணனை கொல்லுவதற்காக ஆள் ஏற்பாடு படுத்தினான். அழைச்சின் வரத்துக்காக அக்ரூரை அனுப்ப அக்ரூர் வந்தார். இக்ஞா இதி ஆக்ஞஸ்ததாக்ரூரஹ மகாபாகவதோ த்விஜ பிரீத்திமான பக் கிருஷ்ணம் ஸ்வோத்ரக்ஷாமீதி சத்வரஹ ததேத்யுக்த்வா ச ராஜானம் ரதமாருஹ்ய சோபனம் நிச்சக்ராம ததః புர்யா மதுராயா மதுப்பிரியா. ஏறி உட்காண்டார். வாயு வேக மனோவேகத்திலே தேர் குதிரைகளை தட்டி விட்டார். வேகமா ஓடி விடுறது அது. அதை நினைச்சு ஆனந்தப்படுறார் இப்ப அக்ரூரர். நித்தியம் பொழுது விடிந்தா இந்த கம்சன் முகத்துல தான் விழிச்சுட்டோம்,
இன்னைக்கு நான் பண்ண பாக்கியம் கண்ணன் முகத்திலே விழிக்க போகிறேன். இந்த கம்சன் இன்னைக்கான இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தானே. ஆனந்தமாக புறப்பட்டார். கேசி சாபி பலோத்னகிரக, அதுக்கு நடுவில் கேசிங்கிற அசுரன் வர கேசியும் முடித்தான். இவர் போராரி அக்ரூரர். அக்ரூரர் போய் கண்ணனை பார்த்தது கூட ஆச்சரியம் இல்லை. நான் போக போறேன், நான் பார்க்க போறேன் என்ன நினைச்சுட்டே போனாராம் கண்ணன். இதுக்கு பாரிப்புன்னு சொல்லுவார்கள். பாரிப்புன்னா இந்த மாதிரி ஊருக்கு போகிறோம், இந்த மாதிரி பெருமாளை சேவிப்போம், அங்கே இதை பற்றி கேட்போம், இந்த மாதிரி எல்லாம் நடந்து போன்னு நினச்சி முன்னாடியே மகிழ ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ. இது உலகத்து விஷயத்தில் நிறையா நாம் பண்ணுறோம். ஆனால் பண்ண வேண்டியது பகவத் விஷயத்தில். ஒரு வேடிக்கையாக கதை சொன்னார். ஒரு பிள்ளை போனால் தாப்பனாருக்கு ஸ்ராத்தம் பண்ணணும். ஸ்ராத்தம் பண்ணோம்னா வாத்தியார் சுவாமி கிட்ட தேதி குறித்து கொடுக்கணுமோ இல்லையோ. இப்போ நேரம் போனால் வாத்தியார் வெளியூருக்கு போயிருந்தார். வாத்தியார் சுவாமியோட மனைவி தான் இருந்தா. கொஞ்சம் புஸ்தகத்தில் எழுதி வச்சுடுங்கோ, இந்த மாதம் எனக்கு 31ஆம் தேதி அவர் தான் வந்து நடத்தி வைக்கணும் சொல்லிட்டா. சரி, மனைவி எழுதி வச்சுனுட்டா. வெளியூருக்கு போன கணவர் வந்தார். 30ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் சொல்கிறதுக்கு மறந்தே போயிட்டாள் அவள். 2 பேரும் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டா. 10:15 மணிக்கு ஞாபகம் வந்து இவளுக்கு, ஐயோ அந்த பிள்ளை அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனானே, நாளைக்கு காலத்தால் இவர் வீட்டு ஸ்ராத்தத்தை பண்ணி வைக்கணும்னு மறந்தே போயிட்டேன். தட்டி எழுப்பினா கணவனே, அவசியம் நீர் போய் நாளைக்கு பண்ணி வச்சுட்டு வந்துடும் சொன்னா இவள். அவர் எழுந்து ஒரு பலார்னு கன்னத்தில் அரைஞ்சாரா அந்த மனைவி. இவளுக்கு தோணிது, நாளைக்கு தானே சுவாமி போனோம், உங்களுக்கு என்ன கட்டம், இப்போ அதான் ஞாபகம் வந்துடுத்தே, நாளைக்கு உங்களுக்கு வேற வேலையிலேயே போய் பண்ணி வைக்க வேண்டியதானேன்னா. ஒன்றுமில்லையே, நாளைக்கு ஸ்ராத்தம் முடிஞ்ச உடனே மத்தியானம் கூட உட்காந்து சாப்பிட சொல்லுவா என்ன ஸ்ராத்த தளிகை. அதிலே எந்தெந்த பக்ஷணங்கள்லாம் எங்கெங்கே போட்டுக்கணும், எந்தெந்த கரியமுது காய்கறிகள்லாம் எங்கெங்கே போட்டுக்கணும், அதிரசம் எங்கே போட்டுக்கணும், வடை எங்கே போட்டுக்கணும், இது தேங்குடல் எங்கே போட்டுக்கணும், எள்ளுருண்டை எங்கே போட்டுக்கணும், சாதம் எங்கே போட்டுக்கணும், நெய் எங்கே குத்திக்கணும், இப்படின்னு நான் நினச்சி ஆனந்தப்பட்டிருப்பேன் 4 நாளாக. அதை 4 நாள் முன்னாடி சொல்லியிருந்தியானா நான் இத்தனை மகிழ்ச்சியும் பட்டிருப்பேனா? அதை போய் கெடுத்துட்டியே இப்போ 10:15 மணிக்கு ராத்திரி வந்து சொன்னியானா நான் என்னமா அதை நினச்சி மகிழ்ச்சி அடைவேன்? இதுக்கு ஊனத்தியாயம் படிக்கிறதுன்னு பேர். ஊனத்தியாயம்னா சாப்பாட்டு அத்தியாயம். ஒரு 4 நாள் முன்னாடி இப்போ இப்படிலாம் போகிறோம், இப்போ இப்படிலாம் சாப்பிட போகிறோம், என்னென்னலாம் சாப்பிட போகிறோன்னு சந்தோஷப்படுவோம் இல்லையோ. ஐயோ இதை போய் பட்டு இருக்கானே தவிர. அப்போ அக்ரூரர் எத்தனை ஆனந்தப்பட்டிருப்பார். கண்ணனை பார்ப்பேன், அவன் திருவடிகளிலே விழுவேன், அவன் அள்ளி அணைத்து என்னை தூக்கி உட்கார்த்து வைத்து கொள்ளுவன், அவன் உச்சி முகர்ந்து பார்ப்பேன், என்னை மார்புற தழுவி கொள்ளுவன், கண்ணனே சௌக்கியமானு கேட்பேன், கொண்டு போன மலர்களை அவன் திருவடிகளுக்கு இடுவேன், அவன் எங்காலில் விழுந்து சேவிப்பன், ஒத்தருக்கொத்தர் ஆனந்தமா ராத்திரி முழுக்க பேசின்னு இருப்போம். இத்தனையும் பாரிப்ப அக்ரூரர் மனசிலே அதை தெரிவிக்கிறார். அத்தியமே சபலஞ்சன்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா, இன்னைக்கு தான் நல்விடிவு விடிந்தது, இத்தனை நாள் தீய விடிவு. பகல் கண்டேன் நாரணன கண்டேன்னு பேசுறோம். என்னைக்கு எம்பெருமான சேவிக்கிற வாய்ப்பு பெறுகிறோமோ அன்றைக்கு தானே நல்விடுவு. அத்தமே சபலஞ்சன்ம சுப்பிரபாதாச்சமே நிஷா யதுநித்ராப்ஜ பத்ராட்சம் விஷ்ணோர் திரக்ஷாமியகம் முகம். இன்னைக்கு கண்டிப்பா பார்த்துருவேன். இதுக்கு தான் பாரிப்புன்னு சொல்லுவார்கள். நிஜமா போய் நடக்கிறதோ இல்லையோ கவலைப்பட வேண்டாம், பாரிச்சாலே போரும், பக்தி நம்ம இடத்துல வளர்ந்தே போடும். இதுக்குன்னு 10 பாசுரம் ஆழ்வார் பாடினார். திருமங்கி ஆழ்வார். உங்களுக்கெல்லாம் திருவிந்தளூர்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மாயவரம் மயிலாடுதுறைங்கிற ஊர் இருக்கும் இல்லையோ, அதுக்கு நடுவில் இருக்கிற ஊர் தான் திருவிந்தளூர். பரிமள ரங்கநாதன் எம்பெருமானுக்கு திருநாமம். அந்த திருவிழுந்தளூரை பற்றி நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம், பாசவல்லீர் இந்தளூரிலே நம்மை ஒரு கால் காட்டி நடந்தாள் நாங்கள் உய்யோமே, பாசவல்லீர் இந்தளூரிலே வாழ்ந்தே போம். இத்தனை ஆழ்வார் ரொம்ப கோபத்தோட 10 பாசுரம் பாடுறார். ஏன்னா இவர் கிளம்பி போய் அந்த பெருமாள் தனக்கு நல்ல தரிசனம் கொடுக்க போறான்னு நினைச்சிருந்தே திருமங்கி ஆழ்வார் போனார். இப்போ இப்படியெல்லாம் சேவிப்பேன், கதவை திறந்து சேவை பண்ணி வைப்பா, தீர்த்தம் கொடுப்பா, சட்டாரி கொடுப்பா, துளசி கொடுப்பா, எல்லாத்தையும் நினச்சின்னு போனாரா. இவர் போறச்சே மணி 11:45 ஆயிடுத்து. கதவை சாத்திட்டு அர்ச்சக சுவாமி வீட்டுக்கு போயிட்டார். இல்லை, வந்தது கோபம் ஆழ்வாருக்கு. ஒன்ன போய் சேவிக்கிறதுக்காக வந்தேனே, நேரம் அவனை பிடிச்சி வெய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம், வாழ்க்கையில பெற்றதெல்லாம் துன்பம் தான். உன்னை சேவிக்கிற நாழில 4 காசு சேவைக்கு தூதாடி இருந்தா கூட 4 காசு எனக்கு சேர்த்திருப்பேன், ஒன்ன போய் சேவிக்கிறதுக்காக வந்தேனே சொல்ல ஆரம்பிச்சுட்டார். என்ன ஆழ்வீர் திடீர்னு நீர் நாஸ்திகரா போட்டீர், இத்தனை நாள ஒழுங்காத்தானே பேசியிருந்தீர், என்னத்துக்கு என்னையே பிடித்து இப்போ வெய்ய ஆரம்பிக்கிறீர் பெருமான் கேட்டான். அப்பதான் சொன்னார், என்னமோ ஒரு ராவணன் கூப்பிட்டானாம், பிறந்தானா, அயோத்தியிலேருந்து லங்கைக்கு நடந்து போனாய், யாரோ ஒரு மகாபலி ராஜ்யத்தை தூக்கிட்டு போயிட்டானா, வாமனனாக பிறந்து திருவிக்கிரமனாக வளர்ந்தாய், ஒண்ணுமில்லாதரோ எடைச்சிகள்லாம் கூப்பிட்டார்களாம், கண்ணனாக பிறந்து ஆடி காட்டினாய், இவா இத்தனை பேரோட எவ்வளவு உயர்ந்தவன் தான், நான் வந்திருக்கேன் உன்னை சேவிக்கணுங்கிறதுக்காக, அது என்னமா நீ கதவை திறக்காம போவே, இப்பவே கதவை திறக்கணும், சேவை சாதிக்கணும், பிடிவாதம் பிடிச்சார் ஆழ்வார். உடனே பெருமான், ஐயோ இது அர்ச்சாவதாரம், புரிஞ்சுக்கணும், நான் இப்ப கண்ணன் இல்லை ராமன் இல்லை நீ சொல்றபடி நடக்க, நான் இருக்கிறது விக்கிரக ரூபத்தில் அர்ச்சையாக, அர்ச்சக பராதீனஹா அகிலாத்மஸ்திதி, அர்ச்சக சுவாமி வந்தாத்தான் நான் காலடியை எடுத்து வைக்க முடியும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோம். நாம இந்த அர்ச்சைங்கிறது ரொம்ப சுலபம், நம்ம வீட்லயே வச்சுக்கலாம் விக்கிரகத்தை. இன்னைக்கு அந்த பெருமாளுக்கு என்ன கட்டம் தெரியுமா, இன்னைக்கு அவனுக்கு புளியோதரை வேண்டிருக்கும், நமக்கு அது தெரியாது, நம்ம சக்கர பொங்கல் தான் பண்ணுவோம். இன்னைக்கு அவனுக்கு பூ மாலை மல்லி மாலை வேண்டிருக்கும், நமக்கு தெரியாது, நம்ம செண்பக பூ மாலை கொண்டு போய் சமர்ப்பிப்போம்.
நமக்கு இன்னைக்கு 1/2 மணி அவகாசம் இருந்தா 1/2 மணி பூஜை, நாழி இல்லைன்னா காமணி பூஜை, இல்லவே இல்லைன்னா பூஜையே கிடையாது. எதுவா இருந்தாலும் அது ஒத்துட்டு பேசாமல் நின்று இருக்க வேண்டியதான். இதுதான் இந்த அர்ச்சாவதாரம் விக்கிரகத்துக்கே இருக்கிற பெரிய கட்டம். ஆனா நமக்குன்னு தானே பெருமான் சேவை சாதிக்கிறான். அவர் சொன்னார் 4 மணிக்கு தான் இனிமே கதவை திறப்பா. அர்ச்சக சுவாமி வீட்டுக்கு போயிருக்கார், வந்தப்பறம் கதவை திறந்து சேவை பண்ணி வைக்கிறேன், அது வரைக்கும் அந்த மண்டபத்தில் உட்காந்துரும் சொன்னா என் பெருமான். பார்த்தார், அவள் என்ன பார்த்தா மண்டபத்தில் உட்காந்துருன்னு சொல்றாய், இன்னொருத்தராட்டம் 4 மணிக்கு மண்டபத்தில் இருந்தா பேசாம போறவன் நான் கிடையாது, இப்பவே சேவை சாதிக்க வேணும். மறுபடியும் அவனை பிடிச்சு மடிபிடித்து கேட்டார். பெருமான் சொன்னாராம், இவ்வளவு தூரம் என்னை பிடிச்சு ஏசுகிறீரே, உமக்கு என்ன நல்லது பண்ணலனான்னு கொஞ்சம் நீர் யோசிச்சு பார்க்கணும். எல்லார் மனசுலையும் நான் இருக்கேனா, எத்தனை பேர் ஒன்றும் தெரியாம தெரியறான். உன் மனசுக்குள்ள இருந்து இந்த அளவு என்ன நினைத்து துடிக்கிற அளவுக்கு உம்ம பக்தனை ஆக்கினது நான் தானே, அந்த நன்றியே உம்ம மனசுல இல்லையே, உம்ம சிந்தையில இருந்தேனேன்னு கேட்டான் எம்பெருமான். திருமங்கியாழ்வார் சொன்ன ஒத்துனுட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல, நீ சொன்னத்தை மாத்த நான் தயாரா இல்லை. சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்தனாளி மாலே சோழமள களிரே நந்தாவிளக்கின் சுடரே நரையூர் நின்ன நம்பி என் எந்தாய் இந்த ரூழாய் அடியேற்கிறையும் இறங்காயே. நீ என் நெஞ்சிலே இருந்தாய், ஆனா எனக்கு அது போராது. ஊர்க்காரனுக்கு வேணா அது போருமே தவிர உன்னை எந்தெந்த விதத்தில் ஆசை தீர அனுபவிக்கணுமோ அத்தனை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ மட்டும் 4 மணி வரைக்கும் இரு, 5 மணிக்கு வருன்னா இதே எங்கேயானு போகுமா? முடியாது. இப்பொழுதே சேவை சாதிக்க வேணும். ஆழ்வார் சேவித்தார்னு சரித்திரம், அது பாரிப்பு. நாம கிட்டக்க போறோம், சேவிக்க போறோம், கதவை திறக்க போறா, நாம கொண்டு போன பழத்தை கொடுப்போம், புஷ்பத்தை கொடுப்போம், அவன் சேவை கிடைக்கும், தீர்த்தம் கிடைக்கும், பிரசாதம் கிடைக்கும், நினைச்சுன்னு போறோம் இல்லையோ. இந்த பாரிப்பே தான் ஸ்ரீவைஷ்ணவனுக்கு முக்கியமான குணமாக. இங்க அதே போல பாரிப்பில தான் அக்ரூரர் நேரே போனார். போனவுடனே கண்ணன் திருவடிகளிலே விழுந்தார். யுத்தம் சஞ்சித்யன் விஷ்ணும் பக்தி நம்ராத்ம மானசா அக்ரூரோ கோகுலம் பிராப்தா கிஞ்சித் சூரியே விராஜதி சததர்ஷ ததா கிருஷ்ண மாதாவ தோகனே கவாம் வத்சமத்யகதாம் புல்ல நீலோத்பல தலச்சிவம். நேர போனார். எங்கே கண்ணனும் பலராமன் கேட்டார். மாட்டு தொழுவத்தில் இருப்பா, போய் பாருங்கோன்னாவா. ஓடினார் மாட்டு தொழுவத்துக்கு. அங்க ராமனும் கண்ணனும் வெளுத்த கருத்த திருமேனியோட அமர்ந்திருக்க போய் திருவடிகளிலே விழுந்தார். யோ பெரியவர், நீர் போய் நம்ம காலில் விடலாமா? வாரி அணைத்து கொண்டு கண்ணன் அவரை தன் அருகிலே உட்கார வைத்து தான் அவரை விழுந்து சேவித்து இவர் கையெடுத்து கண்ணன் கையில வைத்து, குழந்தைகள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விதுரனும் ஒத்தனுமாக அணைப்பிலே கிடக்க, அதுக்கப்புறம் தான் விதுரன் சொன்னார், கம்சனுன் மாமன் உன்னை அழைத்து வருவதற்காக சொன்னான் என்று சொன்ன உடனே போலாமே, அதுக்கு என்ன இப்போ, நானே அழைப்பை எதிர்பார்த்து தான் காத்திருக்கிறேன். வருஷம் 10 எடுத்து வந்த காரியத்தை முடிக்க வேண்டாமா? நம்ம பாட்டுக்கு 7 நாள் ஆகிட்டோம், நீ இருக்கிறது 1/4 மணி, இன்னும் வந்த காரியம் எதுவோ அதை நடத்தாது இருந்தோம்னா கம்சனை முடித்து தானே தீர வேண்டும். அதற்காக சரின்னு தானும் தேரிலே ஏறி அமர்ந்தான். உடனே ஊர்க்காராளுக்கான் ஒரே வருத்தம். இப்போ இவருக்கு ஆறு அக்ரூரர்னு பேர் கொடுத்தா, குரூரன்னு பேர் கொடுத்துருக்கணும். இந்த குழந்தைகள்லாம் அழ ஆரம்பிச்சா, கோபிகா ஸ்திரீகள்லாம் இந்த தாய் தகப்பனார் அக்ரூரன்னு பேர் வச்சிருக்காளே, அக்ரூரன்னா கொடுமை அற்றவன் அர்த்தம். உண்மையாவே கொடுமைக்காரன், நம்ம விட்டு உயிரான கண்ணனை பிரிச்சுன்னு போறான். அக்ரூரா குரூர ஹிருதயா, இவனை குரூரன்னு பேர் வச்சிருக்கான. யார் அக்ரூரன்னு பேர் வச்சிருக்கா தெரியல. ஏறின உடனே வள்ளம் சொல்றாளாம், மதுராம் பிராப்ய கோவிந்தா கதம் கோகுலமேஷ்யதி நகரஸ்திரீ கலாபேஷு ஸ்ரோத்ரேண பாஸ்யதி. இந்த மதுர நகரத்துக்கு போன கண்ணன் திரும்பி வரவே போறதில்லை. ஏன் ஒருத்தருக்கு கேண்டா, நாமெல்லாம் கிராமத்து பெண்கள், நமக்கெல்லாம் சரியா பேச தெரியாது. நகரத்து பெண்கள்லாம் தேனொழுக பேசுவா, நடத்தை எவ்வளவோ நமக்கு தெரியாது. நகரத்து பெண்கள்லாம் அப்படியே பேச்சிலேயே மழைக்கு மடியில கட்டி விடுவா. சொல்றா இந்த இட பெண்கள்லாம், இப்போ கண்ணன் மதுரை நகரத்துக்கு போனானா எல்லா பெண்களையும் பார்க்க போறான். அவ பேச்சில மயங்கி போய் திரும்ப வரவே போறதில்லை. நாம இழந்தே போயிட்டோம். என்ன இந்த கிராமத்து பெண்கள்லாம் பேசியிருக்கலாம், அடி எனக்கு தெரியாது இதை பத்தி. இப்போ அவ சொன்னதை நான் படிச்சேன், அவ்வளவுதான். அவ சொன்னது நகரத்து ஸ்திரீகள்லாம் தேனொழுக பேசுவார்கள், கிராமத்து பெண்களுக்கெல்லாம் அந்த பேச்சு தெரியாதுன்னுட்டு. அந்த காலமா இருக்கலாம், இன்னைக்கு மாறி இருக்கலாம், ரெண்டுமே இல்லாத இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னு வச்சுப்போம். ஆக கண்ணன் ஏறி அமர்ந்தான். நேர யமுனை ஆற்ற கடந்து மதுரா நகரத்தை பத்தி போறச்சே சாயங்கால வேலை. கொஞ்ச நாள் இங்கே இரு, நான் போய் இறங்கி தீர்த்தமாடி சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். என் அக்ரூரர் தண்ணீருக்குள்ளே இறங்கினார். இறங்கின உடனே நாமன்னா கண்ணன் அழைச்சுன்னு வந்திருக்கோம், நமக்கு இருக்கிற பெருமை ஆருக்கு இருக்கும். என் இருமாப்பு கொஞ்சம் மூண்டது அக்ரூரர். கண்ணன் பார்த்தா ஆறு கொஞ்சம் தலை நிமிர்ந்ததுனாலும் லேசா தட்டிடுவோம். தட்டினாத்தான் உடனே தலை குனியும். அதனால கண்ணன் பார்த்தா இவருக்கு நாம் ஆறுங்கிறது இப்ப சொல்லி ஆகணும். இவர் உள்ள இறங்கி சந்தியாவந்தனம் பண்றதுக்கு தீர்த்தமாடுறதுக்கு குனிந்தார். உள்ளுக்குள்ள கண்ணனும் பலராமனும் சேவை சாதிக்கிறார். இப்பதானே கரையில நிற்க வச்சுட்டு வந்தோம், இங்க என்னமா உள்ள வந்தா? கிடுகிடுன்னு மேலே எழுந்து பார்த்தார், அதே தேர்ல 2 பேரும் உட்காந்துருக்கா. அங்க இருக்காளே, திரும்ப உள்ள இருக்காளான்னு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துலயும் சேவை சாதிக்கிறார்.
அப்பதான் தெரிஞ்சுனா, ஐயோ நாம தான் இருமா படைஞ்சிட்டோம், எங்குமுளன் கண்ணன். எல்லா இடத்திலையும் இருக்கிற எம்பெருமான போய் நான் அழைத்து வந்ததாக நினைத்தேனே. சாதித்தார், அக்ரூரா क्रूध हृदय शीघ्रं प्रेरयते हयान अथाह कृष्णमक्रूरो भवद्यां तावदास्यतां यावत् करोमि कालिन्द्या आह्निकार्कणम् अंभसि तथेत्युक्तस्ततस्नातः स्वचान्तस्म महामतिः दध्यौ ब्रह्मवरं विप्र प्रविष्टो यमुनाजले चारुकुण्डलिनं भान्तमन्तर्जल जलतले स्थितं तत्सोत्संगे घनश्यामम् आत्राम्यतलोचनं चतुर्बाहुमुदारांगं चक्राद्यायुध பூஷணம். உள்ளேயும் சேவித்தார், வெளியிலேயும் சேவித்தார். கண்ணனுடைய பெருமையை தெரிந்து கொண்டு அவனை குறித்து அபாரமா ஸ்தோத்திரம் பண்ணினார். அவர் தேரிலே ஏறிக்கொண்டு நேரே மதுரா நகரத்துக்குள்ளே நுழைந்தான் கண்ணன். பழைய வாசனை. 10 வருஷம் ஆயிடுத்து. பிறந்த அன்னைக்கு ராத்திரி கிளம்பி அன்னைக்கு இரவோடு இரவாக ஒத்தரிடத்துலையும் சொல்லிக்காம கிளம்பி போயிட்டான் இல்லையா. யாருக்குமே சொந்த ஊருடைய மண்ணை மிதித்தோம்னாலே உடம்புல இனம் புரியாத ஒரு திருப்தி ஏற்படும். அதுவும் கண்ணன் ஸ்ரீவைகுண்டத்தை திறந்து மதுரா நகரத்துல பிறந்திருக்கான்னா திரும்பி வந்த உடனே மகிழ்ச்சி ஏற்படாது. அக்ரூரா, என்னை இறக்கி விட்டுடும், நீ போ, நான் நடந்து வரேன் வீதி வீதியா என்று தேர அனுப்பிச்சு வச்சுட்டான் கண்ணன். ஒரு தெருவார மதுரா நகரத்திலே நடக்க தொடங்கினான். இந்த தேசத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அந்த மதுரையினுடைய பெயரே பெற்றிருக்கிறதல்லவா. அது வடமதுரை, இது தென்மதுரை. மதுரா நகரத்தினுடைய வீதிகளிலே நடக்க ஆரம்பித்தான். முதல்ல நேர போனது ஒரு வண்ணான். அலங்காரம் பண்ணிட்டுனா யாகத்துக்கு போனோம். நான் ஏதோ இடப்பிள்ளை வெறும் வெண்ணையை பூச்சின்னு வந்திருக்கேன், அங்கேருந்து கொஞ்சம் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு போவோம். முதல்ல வண்ணான் இடத்துல போய் நல்ல துணியை வாங்கி சாத்தி கொண்டான், நல்ல வஸ்திர அலங்காரம். அடுத்து போய் மாலாக்கார இடத்துல போய் புஷ்ப மாலையை வாங்கி சாத்தின்றான். 3வது கூனி, அவரிடத்துல போய் சந்தனக்காப்பு வாங்கி சாத்தி கொண்டான். இந்த 3 அலங்காரமும் பண்ணிட்டுதான் மேற்கொண்டு கம்சனை முடிக்க கண்ணன் ஏகினான். அதுல முதல்ல இவனை பார்த்து இக்துக்த்வா பிரவிசேஷாத் ஸ்வஹா அக்ரூரஹா மதுராம் புரியும் பிரவிஷ்டௌ ராமகிருஷ்ணௌ ச ராஜமார்க்கம் உபாகதௌ. நேர வண்ணான் இடத்துல போய் ஸ்திரீபிர் நரைஷ்ச சானந்தே லோச்சனைர் அபிவீக்ஷிதௌ ஜக்மதுகு லீலையா வீரோ மத்தௌ பாலகஜாவிவ. கண்ணன் வீதியில நடந்து போறச்சே மாட மாளிகை உப்பரிகையிலேருந்து பெண்களெல்லாம் பார்க்கறாளாம். பார்த்தா இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒருத்தி கயல் விழியாள், ஒருத்தி வேல் விழியாள், ஒருத்தி மான் விழியாள். ஒருத்தியுடைய கண்ணு கயலாட்டம் இருக்கான், ஒருத்தி கண்ணு வேலாட்டம் இருக்கான், ஒருத்தி கண்ணு மானாட்டம் இருக்கான். இந்த கண்ணன் அலங்காரம் பண்ணி சந்தனத்தை பூசின்னு அந்த தெருவோரமா போனானா ஈரமா இருக்கிற எதுலையுமே அப்படி ஒத்தி எடுத்தா அப்படியே அது பதியும். இது நாமே பார்த்துருக்கோம். இந்த கண்ணனுடைய திருமேனி சந்தனம் பூசின்னு இப்ப ஈரமா இருந்துதா, இவ வேல் விழியால பார்த்தா வேலாட்டம் பதிஞ்சுதான். ஒத்தி கயல் விழியால பார்த்தா கயலாட்டம் பதிஞ்சுதான். ஒத்தி மான் விழியால பார்த்தா மானாட்டம் பதிஞ்சுதான். இந்த பதிஞ்சது அத்தனையும் கண்ணன் ஜாகிரதையா வச்சுட்டான். ஏன்னா அடியார்கள் தனக்கு கொடுத்த அடையாளம் இல்லையோ, ஐயோ இதை விட்டுடக்கூடாதுன்னா என்ன தன்னுடைய திருமேனியை ஜாகிரதையாக பாதுகாத்து நடந்து போனான். வஸ்திராலங்காரம் முடிந்தது. நேரே மாலாக்காரர் புஷ்பமாலை தொடுத்து கைங்கரியம் பண்ணுபவர் பீத நீலாம்பரதரௌ தௌ திருஷ்டுவா அதிமனோகரௌ ச தர்க்கயாமாச ததாபுவம் தேவாம் உபாகதௌ விகாச பிரசாத பரமௌநாதோ மம கேகம் உபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாகதௌ மால்யோபஜீவனா. ஐயோ, என் வீடு தேடி கண்ணன் வந்தானான்னு அவருக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, தன்னுடைய வீட்டை தேடி கண்ணன் வந்ததை பத்தி இத்தியாக மால்யோபஜீவனா, இந்த மாலை கட்டி தானும் பிழைப்பு நடத்தக்கூடியவர். அவர் பிரார்த்திக்கிறார் கண்ணடத்தே, நீ ஆகாயம் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து மதுரைக்கு இறங்கிறதே ஆச்சரியம், மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு போனது அதை விட ஆச்சரியம், கோகுலத்துக்கு இந்த திரும்ப வந்து பெரிய தெருல பெரிய வீட்டை விட்டு இந்த குடிசையை தேடி வந்திருக்காயே. பதைத்து போனார் மாலாக்காரர். எல்லா புஷ்பத்தையும் எடுத்து சமர்ப்பித்தார். அந்த புஷ்பந்தான் ரொம்ப தூய்மையான புஷ்பம். அதை சுருள் நாராத பூன்னு சொல்லுவார்கள். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் புஷ்ப கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ, இதை பத்தி கீழே நம்ம நன்னாவே பார்த்துருக்கோம். இந்த கோட்டியிலே எந்த பிரதிபலனை எதிர்பார்த்தாக அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் பக்திங்கிறத பத்தி. அதையும் பண்ணிட்டான். நேர வந்தான். ராஜமார்க்கே தத கிருஷ்ணா சானுலேபம் அபாஜனம் ததர்ஷ குப்ஜாம் ஆயாந்தியம் நவயவ்வன கோச்சராம். குப்ஜா அவதான் ஒரு கூனி. இங்கேயும் ஒரு கூனி கதை உண்டு, ராமாயணத்திலையும் கூனி கதை உண்டு, கிருஷ்ணாவதாரத்திலையும் கூனி கதை உண்டு. இந்த கூனி கையில சந்தனத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா கம்சனுக்கு கொடுக்கறதுக்காக. அவளை பிடிச்சு நிறுத்தினான், எனக்கு சந்தனம் கொடுன்னா. அவன் என்ன பண்ணா, சாதாரண சந்தனம் கையில வச்சிருந்தா, அதை எடுத்து கண்ணங்கிட்ட கொடுத்துட்டா. இது என்ன கழுதைக்கு போய் கற்பூர வாசனை தெரிய போகிறது, இடப்பிள்ளை இதுக்கு எங்க சந்தனம் பத்தி தெரிய போறது என்ன கொடுத்துட்டா. இது 2 சந்தனம் உண்டு. நாமே கடைக்கு போவோம், கடைக்கு போய் வெத்தலை பாக்கு கொடுன்னு கேட்டால் அவன் பதில் கேட்பான், போட்டுக்கிறதுக்காக செலவு காணுவான். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, போட்டுக்கிறதுக்குன்னா நல்ல வெத்தலை கொடுக்கணும், செலவுக்குன்னா சுமார் வெத்தலை கொடுத்தா தேவையில்லைன்னு அர்த்தம். அதே போல சந்தனத்துலேயும் 2 வகை. நாம் பூசிக்கிறதுனா நன்னா இருக்கணும், இன்னொருத்தர் கொடுக்கணும்னா சுமாராக இருந்தால் போகும். இவன் என்ன பண்ணிட்டான், இந்த கூனி சாதா சந்தனத்தை எடுத்து கண்ணன் கையில் கொடுத்தான். அவன் வாங்க மறுத்துட்டான். கூனி
என் திருமேனிய முதல்ல காலோடு தலை ஒரு தரம் பார், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த சந்தனத்தை எனக்கு கொடு. தீயதாம் அனுலேபனம் ஆவையோகோ காத்திர சதிருஷம், என் உடம்புக்கேற்ற சந்தனத்தை கொடுன்னா ஏற இறங்க ஒரு தரம் பார்த்தா இந்த உடலுக்கேற்ற சந்தனம் என்னிடத்திலே கிடையாது. இது பேர்பட்ட திருமேனி, இதுக்கு போய் நம்மால சந்தனம் கொடுக்க முடியுமா? விழுந்து சேவித்தாள். அவளுக்கும் கூனியை நிமிர்த்து கொடுத்தான் கண்ணன் பெருமான். ஆக 3 அலங்காரம் ஆயிடுத்து. நேர ரங்கங்கதோ சாக்ரஜா, ரங்கம் விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் பெரிய தனுர்யாகம் வேள்வி ஏற்படுத்தி வச்சிருக்கான். இதைத்தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் கடைசி பாசுரத்தில் அழகா சாதித்தார். மதுரமா நகரந்தன்னுள் கவலமால் யான கொன்ன கண்ணனை அரங்கமாலை துளவத் தொண்டாய தொல்சியே தொண்டரடிப்பொடி சொல் இளைய பொன் கவிதையேலும் எம்பிரார் கினியவாரே. கண்ணன் உள்ள நுழைகிறான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. கண்ணனே முதல்ல நிற்கிறது பெரிய யானை. அந்த யானையை போய் போபோ அம்பஷ்டாம்பட்ட, அம்பஷ்டன்னு யானைப்பாகன், விலகிப்போ, என் வழியில நிற்காதே. அவன் விலகிறதா இல்லே. உடனே அந்த யானையை பிடித்தான், தந்தத்தை முறித்தான், அதை சுத்தி சுழத்தி ஓங்கி வீசி அடித்தான். யானை முடிந்து போயிட்டு பாகனையும் முடித்தான். திருச்சித்தாறுங்கிற திவ்யதேசம், அதை பத்தி ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு வார்கடாவருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடரு துருட்டி ஊர்கொள் திண்பாகன் உயிர் செகுத்து, இது திருச்செங்குன்னூர்னு மலையாள திவ்யதேசம். அங்கதான் ஆழ்வாருக்கு இந்த குணத்தையே காட்டினான் எம்பெருமான், கம்சனை கொன்ற குணத்தை. ஆக முதல்ல இந்த பெரிய யானை முடிந்து போயிட்டு இதைத்தான் திருவங்கியாழ்வார் பாடினார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழ சத்தவன் தன்னை, யானையை கொன்னுட்டு அடுத்து பாகனையும் கொண்டுட்டானோ. அவன் தான் யானையை படுத்து அப்புறம் எனக்கு இந்த பாகனை கொல்லணும்னு தோணும். இந்த பாகனுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் தெரியுமா? உயிரற்ற யானையை கூட ஓட்டிடுவானாம். அதனால இது எதுக்கு வம்புன்னு அவனையும் சேர்த்து கொண்டுட்டான் கண்ணன். ஆக பாகனம் முடிந்தான், ஆணையம் முடிந்தது. அடுத்தது முஷ்டிக சாணூரர்கள். இந்த 2 பேரும் சண்டை போட வர மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான். மல்லர்களையும் முடித்தான் எம்பெருமான். தெரிவிக்கிறார். சக்கிய பஷ்யத கிருஷ்ணஸ்ய முகமத் தருடேக்ஷணம் கஜயுத்த கிருதாயா வேதாம்பு கணிகாச்சிதம் ஸ்ரீவத்சாங்கம் மகத்தாம பாலசைதத் விலோக்கியதாம் விபக்ஷ க்ஷபணம் வக்ஷோ புஜயுக்மம் ச பாமினி. இந்த சண்டை போடுறதுலேயே ஒரு ஆச்சரியமா போட்டுட்டான் கண்ணன். தான் சொல்றார். சோயம் ஏன ஹதாகோரா பூத்தனா பாலகாதினி. மக்கள்லாம் சொல்றாளா, இந்த அழகான சின்ன பிள்ளை கண்ணனோட கூட இவ்வளவு பெரியவர்களை சண்டையிட விடலாமோ? ரொம்ப அநியாயமான சண்டை இது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே சண்டை முடிஞ்சு போட்டுதான். இந்த சண்டை போடச்சே ஒரு சாமர்த்தியமா சண்டை போட்டானா கண்ணன். என்ன சாமர்த்தியம் தெரியுமா? கீழே இந்த பெண்கள்லாம் பார்க்கறச்சே அங்கங்க பொறித்தா போல இருந்ததுன்னு சொன்னேன்னா, வேல்வழி கயல்வழி இது இத்தனையும் பொறித்ததுன்னுட்டு. இப்போ இவன் சண்டை போட ஆரம்பிக்கச்சே இந்த சந்தனம் எல்லாம் அழிஞ்சு போடும். அதோட சேர்த்து இந்த வேல்வெளி கயல்வெளியும் போடும். இப்போ கண்ணனுக்கு என்ன வருத்தம்? ஐயோ, இவாளோட சண்டை போடுற போற சாக்கில் என் உடம்புல இருக்கிற அடியார்கள் போட்ட சின்னங்கள்லாம் அழிஞ்சு படுத்துனே எனக்கு கட்டமாயிடுத்தே. இன்னும் ரொம்ப சாமர்த்தியமா அவர்கள் இட்ட அடையாளங்கள் அழியாம சண்டை போட்டானா கண்ணன். இது ஆழ்வார்கள் சாந்தனி ஜோல் சதுரன் மலையினர். என்ன சாத்துரியம் தெரியுமா? இதுக்கு நேர் நிகரா நான் சொல்லணும்னா ஒரே ஒரு இடம் தான். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரே கூட்டம் நெறியும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை சேவிக்க போறச்சே. இந்த 12 திருமண்காப்பு சாத்தின்னு சீவைட்டவாள்லாம் உள்ள சேவிக்கிறதுக்கு போவா. நாம உள்ள போயிட்டு வரதுக்குள்ள கை காலே தனித்தனியா பிஞ்சு வெளியில வந்துருவோம். ஆனா சில பேருக்கு சாமர்த்தியம், இந்த திருமண் காப்பு கூட குறி அழியாம இந்த கூட்டத்துக்குள்ள எப்படியோ போய் சேவிச்சுட்டு திரும்பி வந்துருவா. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னது தலை கலையில, வேட்டி கலையில, திருமண் காப்பு கலையில நமக்கு உடம்பையே காண இவன் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா போய் சேவிச்சுட்டு வந்துட்டானே. நாம நினைச்சிடும் அவள்லாம் இந்த கிருஷ்ணனுடைய கோட்டி. ஏன்னா இந்த உடம்புல போட்ட குறி கூட அடியாத போய் சண்டை போட்டு வந்தானோ இல்லையோ. இது மல்லரமாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். ஆழ்வாருடைய பாசுரம். ஆன காத்தோர் ஆன கொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னு கொன்ன முன்னினால் ஆன காத்து மையரிக்கண் மாதரார் திறத்து முன் ஆனையன்னு சென்னடத்த மாயமென்ன மாயமே. கிளியே திருமணிச்சி ஆழ்வார் பாட்டை பத்தி சொன்னேன். துள்ளலோசைங்கிறது அவர் பாசுரத்துல தான். இந்த பாட்டு எவ்வளவு வேகமா வருது பாருங்க. ஆனகாத்தோர் ஆனகொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன கொன்னி அன்னு கொன்ன முன்னிலால் ஆன காத்து மையரிக்கண் மாதரார் திறத்து முன் ஆனையன்னு சென்னடத்த மாயமென்ன மாயமே. இப்ப என்ன புரியலைங்க திருமணிச்சி ஆழ்வாருக்குன்னா, ஒரு யானையை கொல்றே, இன்னொரு யானையை காப்பாத்துறேன். இது என்ன பக்ஷபாதம்னு தெரியலையே. இப்போ ஒரு யானை குவலையாபீடம் கொன்னுட்டேன், இன்னொரு யானை கஜேந்திரன் ரட்சிக்கிறதுக்காக ஓட்டமா ஓடினேன். என்ன பாரபட்சம்னு எனக்கு புரியலையே. இப்போ ஆன காத்தோர் ஆன கொன்ன தன்னியாயர் பிள்ளையாய். ஆனை மேய்த்தி ஆனை உண்டி ஆ பசுமாடு கன்றுகளை மேய்த்தாய் ஆ நெய் உண்டி. அந்த ஆனை அந்த ஆங்கிற பசுமாடு கொடுத்த நெய்ய நீயும் உண்டாய். ஆனமேத்தி ஆன உண்டி அன்னு குன்னம் ஒன்னினால். ஒரு குன்றமான கோவர்தனத்தை எடுத்து வைத்து அன்னு கொன்னம் ஒன்னினால் ஆன காத்து மையரிக்கண் மாதரார் திறத்து முன்.
குன்றத்தாலே பசுமாடு கன்றுகள் அத்தனையே ரட்சித்தும் கொடுத்தாய், என்ன மாயம் என்ன மாயமே என்ன ஆழ்வார் பாசுரத்திலே காட்டினார். ஆக கண்ணன் அத்தையும் முடித்தான். அடுத்து முஷ்டிக சாணூர்களை முடிய கடைசியா கம்சன் உட்காண்டான். ஏற்கனவே இந்த கம்சன் நிறைய கண்ணெல்லாம் தடவி வச்சுட்டானா. சில பேர் தடவிப்பா, இந்த நாடக நடிகர்கள்லாம் திடீர்னு அழகு வரணும்னா அழுகைக்காக சிலதெல்லாம் தடை வச்சுருக்காளோ இல்லையோ, இந்த கண்ணன் போடுவன்னு தான் அழணும், மருமகம் போயிட்டானேங்கிறதுக்காக அவன் தடை வச்சுட்டானா. அழகா தெரிவிக்கிறார் சுகாச்சாரியர் பாகவதத்திலையும், அந்த தடவினதனுடைய தேவையே இல்லாமல் கண்ணன் நிஜமாவே அழ வச்சுட்டான். என்ன நிஜமாவே பிராணம் போகிறது இல்லையோ, அதனால இது ஒன்றும் தடவின்ற அழவே தேவையில்லை. இப்போ நிஜமா அடித்த அடியில் தானே அழுக வந்துட்டு போகிறது, இதுக்கு என்னத்துக்கு தடவின் வேற இப்போ அழ வேண்டுமா? ஆக கம்சனையும் குஞ்சு பிடித்து இழுத்தான். மாடமீமிசை கஞ்சன் அவனை பிடித்து இழுத்தான். சாதுசனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் சோதி வருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த இந்த சாது சனத்தை எல்லாம் சிரமப்படுத்துகிறானே அவனை கொல்லுவதற்காக அங்க தன் உருவத்தை வைத்து கண்ணன் இவ்விடத்திலே வந்து பிறந்தான். அந்த கதையை தெரிவித்தார். வளவெழுந்தவளமாட முதரமான கரந்தன்னுள் கவளமால் யான கொன்ன கண்ணனை அரங்கமாலே கேசோஷ்வாதிருஷ்ய விகலத் கிரீட்டம் அவநீதலே அவநீதலே ச கம்சம் பாத்தையாமாச தஸ்யோபதிரி பபாத்தச்ச. கம்சனை மேலேந்து பிடித்து கீழே இழுத்தான். அவன் தலையிலே ஏறி உட்கார்ந்து கம்சனை முடித்தான். கஞ்சனை துஞ்ச வதம் செய்ததும் அழ்வாருடைய பாசுரம். அதேதான் அண்டாளும். ஒருத்தி மகனாய் பிறந்தோர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். ஆண்டாள் பாசுரம். கம்சே கிரகீதே கிருஷ்ணேன தத் பிராதா பாகதோ ருஷா சுனாமா பலபத்ரேன லீலையைவ நிபாதிதா. இந்த கம்சனுக்கு வேண்டியவர்களெல்லாம் சண்டை போட வர பலராமன் அவர்களையும் கொன்று முடித்தான். ஆக இவர்களெல்லாம் முடிக்க நேர போய் உக்ரசேனுடைய காலிலே விழுந்தான். பெற்ற தாய் தகப்பனாருடைய கால்களிலே விழுந்தான். வசுதேவரும் தேவகியும் அப்பதான் கண்ணனை பார்க்கிறார்கள். பிறந்தன்னைக்கு பார்த்தது, 10 வருஷமா பெத்த குழந்தையை பார்க்கலே. ஓன்னு அழ ஆரம்பிச்சா தேவகி. உன்னுடைய அத்தனை இன்பத்தையும் யசோதை பெற்றாளே, எனக்கு ஒரு இன்பமும் கிடைக்காமல் போயிட்டே, நீ பிறந்தன்னிலேருந்து பண்ணாத்தனை எனக்கு இப்ப காட்டணும். பிடிவாதம் பிடிச்சா கண்ணன் ஆரம்பிச்சுட்டான். தான் பிறந்து பால் குடிப்பதற்காக அழதிலேருந்து தொடங்கி பூத்தனையை முடித்தது, சகடாசுரனை முடித்தது, கோவர்தனோத்தரணம் பண்ணினது, பிரளம்பாசுரனை முடித்தது, அரிஷ்டாசுரனை முடித்தது, கேசியை முடித்தது, காளியங்கனை முடித்தது, வத்சாபகரணம் பண்ணினது, இந்திர மகபங்கத்துக்காக கோவர்தனோத்தரணம், அத்தனை கதையும் காட்டி முடிச்சுட்டான். கடைசியில் கேட்டா எல்லாம் நன்னத்தான் இருக்கு, ஆனா பால் குடித்தாயாமே யசோதை இடத்தே அப்படின்னு கேட்டா தேவகி. தேவகிக்கும் பால் பொழிய கண்ணனும் அப்பொழுதே பால் குடித்தான். என்ன சாதித்தார்? உடனே பட்டரத்துல நஞ்சியர் கேட்பாரான், சுவாமி கதையா இருக்கே, 10 வருஷம் எடுத்து பிரசவம் முடிந்து வயசு இப்ப 10, அவளுக்கு தான் பால் சுரக்குமா இல்ல 10 வயசு பிள்ளை தான் குடிக்குமா கேட்டார் நஞ்சியர். அவளுக்கு சுரந்தது, அவன் குடித்தான், உமக்கென்ன வந்ததுன்னு அவர் பதில் கேட்டார். இதுக்கு என்ன நமக்கு என்ன? இப்போ அது அலௌகிகமான காமம், இது நம்ம போன்ற உடல் இன்பம் கிடையாது. அவளுக்கு ஏற்பட்டதோ பக்தி, அந்த பக்தி அடியாக கண்ணனை பார்த்த உடனே பால் சுரந்தால் கண்ணன் குடித்து போகிறான். இது ஒரு ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பே தவிர இது வெறும் தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பே கிடையாது. இன்னைக்கே நேரதே சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். நம்ம எல்லாம் கண்ணன் நிறைய பேர் கல்யாணம் பண்ணான்னு சொல்லுவோம். ஆத்மாராமோப்பி அநீரமத்து, எதுவுமே உடலால சம்பந்தம் கண்ணனுக்கு கிடையாதுன்னுட்டார் சுகாச்சாரியர். அத்தனை சம்பந்தமா ஆத்ம பரமாத்மாவுக்கு சம்பந்தமே தவிர உடல் ரீதியான சம்பந்தமே கண்ணனுக்கு கிடையாது. இது எங்க பார்த்தா தெரியும் தெரியுமா? அஸ்வத்தாமான்னு துரோணருடைய பிள்ளை ஒருத்தன் தான். அவன் தான் பாண்டவர்களுடைய வம்சமே அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணினான். அது போய் உத்தரையனுடைய கர்ப்பத்திலே பரீட்சித் மகாராஜன் இருந்தான். அந்த கர்ப்பத்தை சிதைக்கிறதுக்காக அந்த அஸ்திரம் உள்ள போச்சு. அப்ப எல்லாரும் கண்ணன் திருவடிகளை விழுந்து சரணாகி பண்ணான். கண்ணன் உள்ளுக்குள்ள போய் காப்பாற்றி அந்த குழந்தை வெளியில வந்து விழுந்தது. கல்லு கரிக்கட்டையா வந்து விழுந்தது, உயிரே இல்லை. அதை தன் திருவடிகளால தீண்டுகிறான் கண்ணன். அப்ப சத்தியம் பண்றான், எதிமே பிரம்மச்சரியம் சியாத் சத்தியஞ்ச அவ்யாஹதம் மயி தேன ஜீவத்து பாலகா. நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும்னா, நான் பொய்யே பேசாதவன் உண்மையா இருக்கும்னா, இந்த குழந்தை உயிர் பெற்றழட்டும் சொல்லி திருவடிகளால தீண்டு அது உயிரோட வந்துடுத்து. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணன் பிரம்மச்சாரி, கண்ணன் பொய்யே பேசாதவன்கிறது உண்மை. பின்ன இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கமே, என்ன இத்தனை நாம் அனுபவிக்கத்தான் 7 நாள் நான் வர வேண்டாமா சொல்ல வேண்டாமா? இதுக்காகத்தான் இத்தனை அனுபவமே தவிர கண்ணன் பொய் சொன்னதும் கிடையாது, கண்ணன் பெண்ணாண்டதும் கிடையாது. இந்த 2 குற்றங்களுமே கண்ணனுக்கு கிடையாது. ஆக நேரே போனான். அதுக்கப்புறம் தான் சரி இனிமேலானு படிக்கணும். 10 வருஷம் தள்ளியாச்சு, இங்கேருந்து போய் கோகுலத்தில் விளையாடி தீர்த்துட்டோம், இனிமேல் பாடசாலைக்கு போய் படிக்கணும். நேரம் ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்தான். சாந்தீபனன்கிற பெரியவர். சாந்தீபனிடத்திலே 64 நாள்
விதிதாகில விஜானோ சர்வஜானமயாவபி சிஷ்யாச்சாரிய கிரமம் வீரோ கியாபயந்தோ யதுத்தமோ. என்னத்துக்குன்னு கேட்கிறார் மைத்ரேய பராசரிடத்தை. அவனுக்கு தெரியாததா? அவன் போய் இன்னொருத்தர் இடத்துல கத்துக்க போறான். ஐயோ, ஆச்சாரிய சிஷ்ய கிரமம் உலகத்துல கெட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானும் ஒரு ஆச்சாரியனை கொண்டு கற்றுக்கொண்டான் எம்பெருமான். அவனே பண்ணி காட்டுறச்சேவே நம்ம ஆச்சாரியனை பிடிச்சிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அவர் வேற பண்ணாம இருந்தா, கண்ணனே பண்ணலைன்னா எங்களுக்கு எதுக்கு ஆச்சாரியன் அப்படின்னு கிட்டக்கே போகாதே இருந்துருவோம். கண்ணன் பண்ணான்ங்கிறதுக்கு அவனே பண்ணான்னா நமக்கு கண்டிப்பா வேணும்னா அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படும் இல்லையோ. அதனாலே ஆச்சாரியனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். 64 நாள் 64 கலைகளும் முடிந்தன. கடைசி நாள் பாடம் ஆயிடுத்து. குரு தட்சணை கொடுக்கணும்னு கேட்டான் கண்ணன். அவர் ஒன்றும் வேண்டாம், விட்டுடு, உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் தான், வேண்டாம்னார். இல்லை அவசியம் வேணும், கேட்கணும்னார். கொஞ்சம் இரு, உள்ளே போய் அவள்கிட்ட கேண்டு வரேன்ட்டு உள்ளே ஓடினார் ஆச்சாரியன் சாந்தீபனன். போய் என்ன வேணும்னா, நம்ம பிள்ளைய கொஞ்ச நாளாக காணும், எங்கே போயிருக்கான்னே தெரியல, கொஞ்சம் கண்ணனை தேடி கொடுக்க சொல்ல வேணும். சொன்ன உடனே நேரம் வந்து கேட்டான். காதலன் மகன் புகலிடம் காணேன், கண்டு நீ தருவாய் என்று பிரார்த்திக்க கண்ணன் உடனே ஓடிப்போய்